உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கிடச்சிட்ருக்கு. என்கிட்ட பேசக்கூடிய நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருமே வந்து நல்ல விதமான ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி பலன். சுக்கிரன் பயிற்சி அது மாத கிரகம். அது ஒரு மாதம் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்களாக கொடுக்க போகிறோம். அதாவது சுக்கிரன் வந்து ஒரு மாதம் இருக்கிற கிரகம் தானே, ஒரு மாதம் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன். அதாவது சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர். சுபிச்சம்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். பயணங்களுக்கு அதிபதி, குடும்ப ஒற்றுமை, திருமணம், இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து காதல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் பெற்ற 2 சுபகரங்கள், ஒன்று வந்து வியாழன், இன்னொருத்தர் வந்து சுக்கிரன். 2 பேருமே குரு தான். இப்படி 2 பேருமே வந்து சுபத்துவம் பலம் பெற்றவங்க. இப்படி முழு சுபர்களான 2 பேரில் ஒருத்தரான இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, வந்து கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அதை தான் நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார், சுகபோகங்களை கொடுக்க போகிறாரா, கஷ்டங்களை கொடுக்க போகிறார். அவர் தான் சுபகரம்னு சொல்லிட்டீங்களா, அவர் எது கஷ்டம் கொடுக்க போகிறாருன்னு யோசிப்பீங்க இல்லையா. சுக்கிரனாலேயும் சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஒரு சில ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு சுக்கிரன் சுபராகவும் கெட்டது செய்வாங்க. சனி, யார் நம்ம மோசமான ஒரு அசுபர் நினச்சிட்டு இருக்கோமோ, ராகு சனி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க பயங்கரமான யோகங்களை செய்வாங்க. இது வந்து ஸ்தானம் அடிப்படையில் கிரக நிலைகளை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறான்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பயிற்சி காலமான இந்த 25 நாட்கள் எங்கே வந்து என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து மார்ச் 3ஆம் தேதியில் உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறார். சுக்கிரன் நம்ம ராசியிலே இருக்கார் அப்படின்னா வந்து சுக்கிரன் வந்து சுகபோகக்காரன், சுபிச்சக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள், பயணங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியவர் அவர் தான். இந்த தன்மைகள் கொண்ட இந்த விஷயங்கள்லாம் காரகம் பெற்ற சுக்கிரன் வந்து ராசியிலே அமரும்போது வந்து நமக்கே இந்த விஷயங்கள் நடக்கும். நம்ம மூலிமா நம்மளை சார்ந்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கொண்டாடும். நம்ம இருக்க இடமே வந்து ஒரு ஃபுல் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக மாறிடும்னு அர்த்தம். எடுத்துக்கோங்களேன், உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல விஷயங்களும் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையுமே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இருந்தாலே போதுங்க, சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கூட கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு நண்பர்கள், உறவுகள்லாம் உங்களை கேட்குற அளவுக்கு. பொதுவாக மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு சரியான மரியாதையை கொடுக்கக்கூடியவங்களாகவும், சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனாலேயே எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சுக்கிரன் வந்து சேர்ந்துட்டதுனால நிறைய ஒரு சந்தோஷங்களை எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான நகைச்சுவையான விஷயங்களை நிறைய பேசி இருக்கிற இடத்த வந்து ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து சுக்கிரன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளே வந்து அந்த மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்குள்ளே நடக்க போகுது. ஆல்ரெடி இது எனக்கு அது அப்படி தான் இருக்கேங்க. நான் எல்லாத்தையும் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து உச்சபலம் அடைகிறாரு. அதை நீங்கள் கவனிக்கணும். அதாவது சுக்கிரனுடைய உச்சபலம் அடையக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி மீன ராசி தான். ஸோ சுக்கிரனுக்கே பலம் கொடுக்கக்கூடிய இடமா உங்களுடைய ராசி தான் இருந்துகிட்ருக்கு. சுக்கிரன் வந்து எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் பலமாகிற இடம் வந்து உங்களுடைய மீன ராசி தான். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவான நபர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து சின்ன சின்ன கவலைகளும் இருந்தாலும் இனிமேல் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நமக்கு நடக்கிறது நல்லது மட்டுமே நடக்குன்ற நம்பிக்கையோடு பயணிங்க. அதுக்கு ஆதாரமாக சுக்கிரனுடைய இந்த பயிற்சி காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உணர தான் போகிறீங்க. இந்த 25 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய ஹாப்பினஸ், நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷங்கள், மனம் விரும்பின விஷயங்கள் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி வந்து சுக்கிரன் தான். 3ஆம் இடம்ன்றது நம்ம ஆசை, விருப்பங்கள், தைரியம், போராட்டம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ராசியிலேருந்து உச்சபலம் அடைகிறாங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் விரும்பின விஷயங்கள் எல்லாத்தையும் அடைய போகிறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். கூடுதலாக வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் அமர்றதுனால, அதாவது 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இசை ஆர்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான்.
அதனால் வந்து புதுசாக இசை கற்றுக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் கண்டிப்பான முறையில் மீனராசிக்காரர்கள் இந்த காலத்தை அதுக்கான காலமாக பயன்படுத்திக்கலாம். சுப நாட்கள்னு சொல்லக்கூடிய திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த நாட்களில் வந்து அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. இந்த வரக்கூடிய 25 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இசை ஞானிக்கு வந்து போட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய நபர் இசை துறையில் ஒரு வல்லவர்களாக வர முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அது போக சினிமா, மீடியா இந்த மாதிரியான துறைகள், டூரிசம், ட்ராவல், டிரான்ஸ்போர்ட் இந்த துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே கூட நல்ல யோக பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கிரனுடைய உச்ச பயிற்சி காலம் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இவங்களுக்கு தானா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. மீனராசியார் பிறந்த அரசியல் தொடர்பில் இருக்கவங்களாக இருக்கட்டும், மருத்துவத்துறை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், உணவுத்துறை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த யோக பலன்கள் நல்ல நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்கள் ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதினு சொன்னேன். அவர் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்போ 3, 6, 3, 8 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி ராசியில் வந்து அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னடா இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் நிறைய விஷயங்களை பற்றி குழம்பிட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ரகசியங்கள்லாம் வெளிப்பட போகுது. மறைக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேடியும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஹோ இதுதான் காரணமா, இதை சரி பண்ணால் அது சரியாயிருமா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பழகி ரொம்ப நாளாக உங்களோட வந்து விலகி இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள்லாம் வந்து மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்க, உங்களை வந்து மீட் பண்ணி உங்களோட ஒரு நல்ல ஒரு உறவு முறையை திரும்ப மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். நீங்கள் தேடிட்டு இருப்பீங்களா, சார் அந்த நண்பர் என்ன ஆனாலும் தெரில, எங்கே இருக்காருன்னு தெரில, நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருந்தோம், சுத்தமாக கான்டாக்டே விட்டு போச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு மீண்டும் உங்கள் தொடர்பில் வரப்போகிறாரு. அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. மனமகிழ்ச்சி தான். மனமகிழ்ச்சி கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும்ல. அந்த வகையில் வந்து சுக்கிரன் வந்து பலம் பெற்று உங்கள் ராசியில் அமர்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சுப காரியங்கள் நடத்துகிறதா இருக்கலாம், வண்டி வாகன மாற்றங்களாக இருக்கலாம், வாங்கலாம், பல விஷயங்கள் நடக்க போகுது. கடன் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. கடன் உங்களுக்கு தொல்லையே பண்ணாது. இன்னும் சொல்ல போனால் மீனராசிக்காரர்கள் கடனால் வளரக்கூடியவங்க. சில மீனராசிக்காரர்கள் கடனால் சிக்கலில் இருக்கின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது காரணம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் தான். கடன் பொதுவாக ஒரு மைண்ட் செட்டு சமூகத்தில் இருக்குது, கடன்னா தப்பானது அப்படின்னு. அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் இருக்கிறதுனால தான் கடன் உங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது. அதை மறந்துட்டு கடனால் நாம் வளர்கிற ஜாதகம்னு நீங்கள் நினைங்க, ராசின்னு நினைங்க. கண்டிப்பாக கடனும் உங்களை வந்து பெரிய அளவில் உயர்த்தும். கடனால் கோடீஸ்வரனானவங்க தான் பல பேர், அதில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்கன்றதை வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பான முறையில் முழுமையாக 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த 25 நாட்களும் இருக்க போகுது. உலகளாவிய அளவில் எல்லார் மனசுலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கூடுதலாக வந்து கிரக சேர்க்கைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? இப்போ சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பலன் சொல்ல சொன்ன மாதிரி நம்ம சனி சேர்க்கை ஏற்படுறதை சொல்லியிருக்கிறோம். மீன ராசியில் அமர்றாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏனைய மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் இருக்காங்க. குரு இருக்கார், ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க, சனி இருக்கிறாரு. சனியுமே வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய நிலைகள்லாம் வச்சு தான் வந்து நம்ம சுக்கிரனுடைய பயிற்சி காலமான 25 நாட்களில் மீன ராசியில் வந்து உச்ச பலம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்க நம்ம சொன்ன பலன்கள் இது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜனன ஜாதகம் சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான தகவல்களும் தெளிவுகளும் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம சுக்கிரன் வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அந்த வகையில் நம்ம பலன் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த 25 நாட்கள் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்க தான் போகிறீங்க. இதை தாண்டி தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை என்னவாக இருக்குது? சுகபோகக்காரன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குறாரா? எந்த இடத்துல இருக்கிறாரு? மறைஞ்சிருக்காரா? பலம் குறைஞ்சிருக்காரா? நிறைஞ்சிருக்காரா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரனுடைய அனுகூலங்கள் எப்படி இருக்க போகுது, ஏனைய மற்ற கிரகங்கள், உங்கள் லக்னம், தசா புத்தி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான எதிர்கால பலன்களை இன்னும் துல்லியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ஜனன ஜாதக ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெளிவான பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெளிவான பலனை சொல்ல முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் கணிக்கிறது அப்படின்ற ஒருத்தருக்கான பலன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஒரு ராசியை மட்டும் எடுத்துக்கிட்டோம், இப்போ ராசி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தாண்டி அது போதுமானதான் அப்படின்னா கிடையாது. ஜோதிடன் கணிக்கிறதுக்கு அதை பலன் சொல்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதாவது விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் நம்ம எடுப்போம். அது விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லக்னம்.
மதி அப்படின்றது சந்திரன் ராசி நம்ம ராசி என்ன ராசியோ அதை பொறுத்து நம்ம பலன் சொல்கிறது. நம்ம ராசிக்கு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, கோச்சாரத்துலேயும் சரி உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் சரி என்ன நிலையில் இருக்காங்கன்றதை வச்சுமா நம்ம பலன் எடுத்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா கதி அப்படின்றது சூரியனுக்கு மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து, அதாவது விதி மதி கதி இந்த 3 நிலையும் எடுத்து கோச்சாரத்தையும் எடுத்து இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் முழுமையான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சார அடிப்படையில் கோச்சாரம் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்காமல் விட முடியாது. நம்ம எல்லாம் தான் நம்ம சுயஜாதகம் பலமாக இருக்குது, யோக கிரகங்கள் நல்லா இருக்குது, நம்ம தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோச்சாரம் அதுக்கெல்லாம் வழிவிடணும். கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே வந்து அந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் ஆகி வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி எத்தனை நல்ல ஜாதகர்கள் யோக காலத்தில் இருந்தவங்கலாம் வீட்டில் முடங்கி இருந்தாங்க. ஸோ அப்போ காரணம் என்னென்னா கோச்சாரம் அப்போ சரியில்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ கோச்சாரம் நமக்கு, அதாவது கோச்சாரம் தற்கால கிரகநிலை அது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து நம்மளுடைய ஜாதகமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம பலன் எடுத்து பலன் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கணிச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் துல்லியமான தெளிவான பலன்கள் கிடைக்கும். அதனால் தேவை இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.